விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது? ஏன்னா அவங்களும் பாவம் சனி பயிற்சி எல்லாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படி எடுத்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த சுக்கிர பயிற்சியாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா, நல்லா இருப்போமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. சொல்லுங்கம்மா, விருச்சிக ராசி எப்படி இருக்குது இந்த சுக்கிர பயிற்சி? விருச்சகம் பொறுமை காத்தால் பெருமை சேர்க்கலாம். ஏன்னா அப்படி இவங்களுக்கு பாதுகாப்பையும் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் இவங்க போய் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு முடியாத நேரத்தில் இறைவன் அவங்களுக்கு தானாக சொல்லுவாங்கல்ல, முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம்னு சொல்லுவாங்க. பதிவு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துலாம் இந்த காலகட்டம் போட்டுறாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பு. இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ரொம்ப உடனடி ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த அளவுக்கு பிரபலமானது காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷன் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் ஒரு சில்லறை பணம் அப்படின்னு சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது ஒரு நாள் ஆகிடும் நம்மளுக்கு பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிராச்சாரியக்கு தான் இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப நம்ம கேட்போம், என்னடா காசு பணம் துட்டு மணி 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 இதான் வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரனாலே காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வட்டியில்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத இந்த பதிவுல பார்த்துடலாம். இதுக்கு சாதகம் சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம்ன்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை நம்ம அப்படியே ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை அழகா பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோ அழகா முதல்ல மக்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகா சொன்னீங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது? ஏன்னா அவங்களும் பாவம் சனி பயிற்சி எல்லாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படி எடுத்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த சுக்கிர பயிற்சியாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா, நல்லா இருப்போமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. சொல்லுங்கம்மா, விருச்சிக ராசி எப்படி இருக்குது இந்த சுக்கிர பயிற்சி? விருச்சகம் பொறுமை காத்தால் பெருமை சேர்க்கலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கு இந்த மாசம். பாருங்க, அவங்களுக்கு
ஏற்கனவே 5ல் வந்து சனி, 6ல் வந்து அவங்க ராசி அதிபதி வந்துடும். ஏற்கனவே அங்கே வந்து சனி செவ்வாய் வந்திருந்தாங்க. இப்போ 6ல் ராசி அதிபதி போய் பொருளாதார கிரகங்களான குருவும் சுக்கிரனும் 8ல். எங்கே நான் போகிறேன் வரேன் செய்கிறேன், கையில் காசு இருக்க மாட்டேது, இந்த பக்கம் வந்தால் எப்படி போயிடுது, எனக்குன்னு வந்து எந்த ஒரு தேவைகளையும் எனக்குன்னு செலவு பண்ணிக்க முடியல, யார் கேட்டாலும் எடுத்து கொடுத்துட்றேன். நான் கர்ணப்பிரபாம். விருச்சகம் வந்து தாராள மனதோடையது. யார் கேட்டாலுமே உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு இக்கட்டு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இன்னல்கள்லாம் இருந்தால் அவங்க வந்துருவாங்க ஹெல்பிங். அப்படி செய்தால்தான், ஏன்னா இது ஒரு காலச்சக்கரத்தின் 8ஆம் பாவம். எங்கேயாவது ஒரு எதிர்பாராத கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்குலாம் முன் வந்து செய்யும்போது இது உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஆக்டிவேஷன். அதே போல் கர்மா குறையும். 2வது வந்து விபத்துகள்லாம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது செய்யுதுன்னா அந்த இடத்துல பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இவங்களுக்கு பாதுகாப்பையும் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் இவங்க போய் செஞ்சாங்கன்னா, இவங்களுக்கு வந்து முடியாத நேரத்தில் இறைவன் வந்து அவங்களுக்கு தானாக சொல்லுவாங்கல்ல, முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன உதவிகள், இறப்பு காரியத்திற்கு வந்து உதவி செய்வது, இந்த காலகட்டம் தான் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வண்டிக்கு இல்லை அந்த சடங்குகளை செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா கூட உதவி பண்ணும்பொழுது இவங்களுக்கு நல்லா வந்து இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப அருமையான பலன்களை வந்து கொடுத்துருவாரு. இப்போ இந்த காலகட்டம் கண்மூடி செவி மூடி வாய் மூடி. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, 7ல் இருக்கக்கூடிய சூரியன் போது இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜயங்கள் நிச்சயமா வந்து சேர்ந்துடும். வாய் தான் இவங்களுக்கு சும்மா இருக்காது. குரு இல்லையா 2ஆம் இடத்துல, தேவையில்லாதெல்லாம் பேசும். அடுத்தவங்களை வந்து நோண்டி 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 அவங்களுடைய டீப்பா அவங்கள பத்தி எல்லா ரகசியம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதான் தலையே வெடிச்சிடும். ஆள் வரை ஆராய்ந்து பார்க்கக்கூடியது விருச்சகம். ஆனால் நல்ல மனசு, முன்கோபம் அதிகம். இந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டா, அதுவும் குறிப்பாக இந்த மாதம் ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கணும். கண்ணிருந்தும் குருடு, வாயிருந்தும் ஊமை, காதிருந்தும் செவிடுன்னு இவங்க இருக்கும்பொழுது ரொம்ப சிறப்பு. எதையை முட்டி மோதி நடக்கலை செய்யலைன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு காலம், அருமையான காலம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வேலையில் உங்களுக்கான நல்ல ஒரு தசாபதிகள்லாம் நடக்கும்போது நல்ல ஒரு சம்பள ஹைக்கோடைய நல்ல ஒரு தொழில் மாற்றம், ஊதிய உயருடன் கூடிய உத்தியோக உயர்வு. இப்போ வந்து கல்யாணத்துக்குலாம் ஒன்றும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம், எல்லாம் இழுபறியாகவே இருக்கும். ரொட்டீன் லைஃப் கடந்தாலே போதும். உடல் ஆரோக்கியம் கவனம், நல்லா வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனம், உடைமைகளில் கவனம், பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். தேவையில்லாமல் கடன்லாம் வாங்கிடாதீங்க, பின்னாடி அதை நம்ம செலுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், அதே போல் உங்களுக்கு சேர்ந்த பத்திரப்பதிவு, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துலாம் இந்த காலகட்டம் வந்து போட்டுறாதீங்க. கணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பு. சொல்லிட்ட ஒரே வார்த்தையில், பொறுமை காத்தால் பெருமை சேர்க்கலாம். பின்னாடி வரக்கூடிய குரு 9க்கு இறங்கின உடனே உங்களை வந்து வேற லெவலில் போயிடுவீங்க, லெவலே வேற ஆகிடும். அந்த மாதிரி உங்களுடைய அனைத்து அபிலாஷைகளையும் நிறைவேற்றி கொடுக்க குரு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் ரொட்டீன் வேலையை செய்யுங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கான ஒரு அன்றாட ஒரு பணிகள்லாம் சிறப்பாகவே நடக்கும். நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு கணபதி மந்திரம், அவரை பிடிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்துருவாரு, தடைகளை நீக்கிடுவாரு. நீங்கள் எங்கெங்க எப்படி இப்படி நடந்துக்கணும்னு வந்து சொல்லிடுவாரு. ஓம் ஏரம்ப கணபதியே நமக. இதை வந்து 21 தடவை தோப்புகரணம் போடணும். 21 தோப்புகரணம் போட்டு இதை வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ரொம்ப உடனடி ரிசல்ட் வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும். விருச்சக ராசிக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிம்மா, இவ்வளோ அழகாக சொன்னீங்க. விருச்சிக ராசி ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. விருச்சிக ராசிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு தான் காலம், ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன மந்திரம் சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.